கரு உருவாவதற்கு காரணமாக இருப்பவள் ஒரு பெண். எதிர்காலத்தை நிர்ணயிக்க உதவுபவள் ஒரு பெண். தன்னம்பிக்கையை கொடுப்பவள் ஒரு பெண். தியாகத்தை மனதார செய்பவள் ஒரு பெண். வாழ்வையை பிறர் வாழ அர்ப்பணிப்பவள் ஒரு பெண். சுயநலமில்லாதவள், பேராசை இல்லாதவள், இயற்கையான பேச்சை கொண்டவள், துணிவு மிக்கவள் பெண். உலகில் 6000 வார்த்தைகள் பெண்களை பற்றி இருந்தாலும் அதை சொல்ல, அவர்களை தட்டி கொடுக்க ஒருவர் இருந்தால் போதும், இந்த உலகத்தையே மாற்றி காண்பிக்கின்றேன் என்ற சிந்தனை படைத்தவர்கள் பெண்கள். பெண் தெய்வம் போன்றவள், மலர் போன்றவள், உன்னுள்ளே அழகானவள், மன வலிமை கொண்டவள், புத்தி கூர்மையுடையவள், துணிவானவள், விலை மதிப்பற்றவள், முட்களை விட மென்மையமிக்கவள், படைப்புகளிலே மிகுந்த பிரமிப்பு மிக்கவள். அவளின் மதிப்பு அணிகலன்களை விட மேலானது. அப்படி வாழ்வை கொடைய நாம் நம்முடைய இசைக்கருவியை மீட்டும் போதுதான் நமக்கு தெரியும் அதன் மகத்துவம் எதுவென்று. குழந்தை மேல் பரிவு கொண்டால்தான் நமக்கு தெரியும் ஆழமான அன்பு எதுவென்று. இன்றைய உலகில் வாழ்விற்கு ஒரு இசைக்கருவியாக புல்லாங்குழலாக தீவிட்டும் தேனமுதமாக இருப்பவள் பெண். ஆனால் நாம் அவர்களுக்கு இசை கருவியை மீட்டுவதற்கும் புல்லாங்குழல் வாசிப்பதற்கும் வாய்ப்பு கொடுக்கின்றோமா? இது ஒரு கேள்விக்குறியாக இந்திய சமுதாயத்தில் இருக்கின்றது. தனக்கு வலித்தாலும் தன்னை நேசித்தவர்களுக்கு வலிக்க கூடாது என்று நினைப்பவள் பெண். பெண் உலகிற்கு தேவதையாக வந்தவள், வாழ்வால் வாழ்ந்து காட்டுபவள். ஏன் பெண்கள் அழகானவர்கள் என்று சொல்கிறோம் என்றால், அவர்கள் வாழ்வு அழகாக இருக்கின்றது. அதனால்தான் நாம் பெண்களை அழகானவர்கள் என்று சொல்கின்றோம். இன்றைய உலகிலே பெண்களின் வரலாறு மகத்தானது. பெண்ணின் மகத்துவத்தை நாம் அறிய வேண்டுகளை நாம் புரிய வேண்டும். அந்த உணர்வுகளை புரியும் போது இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் நாம் மதிப்போம். நாம் பெண்களை மதிக்கும் போது நாம் பார்க்கின்ற ஒவ்வொன்றும் நமக்கு அழகாக தோன்றும். ஆக நம்முடைய வாழ்வு அழகாக இருக்க வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்வு அர்த்தத்தை கொடுக்க வேண்டுமென்றால், நாம் பெண்களை மதிக்க வேண்டும். மதிக்கும் போது நாம் வளர்கிறோம் என்ற சிந்தனையோடு ஒரு சிங்க பெண்ணை போல நாம் பிறரை மதித்து, பிறர் உணர்வுகளை மதித்து வாழ்வோம்.